எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப பிஸி, பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. செய்கிறோம். அதனால தேங்காய் சாதம் பாருங்க. தேங்காய் வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்து ஒரு 1.5 மூடி திருவிட்டேன். இதுக்கு தேவையானது தேங்காய் வந்து 1.5 மூடி திருவிட்டேன். உளுத்தம்பருப்பு ஒரு 5 ஸ்பூனு, கடலப்பருப்பு எண்ணெய் வச்சுக்கோங்க. நான் கடலப்பருப்பு வைக்கல. கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், இவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் இருக்கிற சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமைக்கிற எண்ணெய் என்னன்னாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுக்கங்க, ரொம்ப நிறைய ஊற்றிடாதுங்க. தேங்காயில் எண்ணெய் இருக்குது, அதனால் குழந்தைங்க சாப்பிட்டா தேவட்டும். 4 பேருக்கு செய்கிறேன், அதனால பெரிய வானல் வச்சுருக்கேன். கடுகு நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, சீரகம் நல்லா சவந்துச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லாவே போடுங்க. கருவேப்பிலை போட்டோன்னே காஞ்ச மிளகாய் போடுங்க. உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா சவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதே போல் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டானது, கிடவே கிடாது. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. தேங்காய் கொட்டிக்கணும். இது மாதிரி திருவிக்கணும். நீங்கள் மிக்சிலெலாம் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அருவாமனை இருந்தால் திருவிக்கோங்க. அப்படி முடியல, அருவாமனை இல்லை, திருவ தெரியலன்னா மிக்சியில் கீழே போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க, உளுத்தம்பருப்பு இந்த கலர் வந்தால் போதும். ரொம்ப சிவப்பு பண்ணாதீங்க. தேங்காய் கொட்டிக்கலாம். ரொம்ப கிடவே கிடாது. தேங்காவை நல்லா நீங்கள் வறுத்துக்கணும். அப்போதான் தேங்காய் சாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் மூடி தரும். டிஃபன் பார்த்து மதியம் 1 மணி வரைக்கும் கிடாது இருக்கும். ஸ்கூல் போகிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸ்கூல் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய்த்தில் சாதத்தை ஆற வச்சிடணும். கொஞ்சம் பளபளன்னு சாதம் வடிக்கணும். இங்கே இருக்குது பாருங்க. இது மாதிரி பேன் காற்றுல ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறிடுச்சு சாதம். சாதம் நல்லா ஆறிடணும். தேங்காய் நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தேங்காய் வருங்க. பாருங்க, தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது மாதிரி ஆற வச்சுக்கணும். இப்படி பளபளன்னு இருக்கணும் சாதம். நல்லா தட்டில் கொட்டி சாதம் வடித்து பேன் காற்றுல ஆற வச்சுருங்க. ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. சாதம் கொட்டக்குள்ள தேங்காய் நல்லா வறுத்துக்கணும். ஒரு செவட்டை வறுத்துக்கணும். தீய விட்றாதுங்க, பச்சையாகவும் தாளிச்சிடாதுங்க. அந்த டேஸ்ட்டு வராது. 4 பேர் சாப்பிட்றதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போடுங்க. எனக்கு அளவு தெரியும், அதனால நான் ஒரு அளவாக போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போடுங்க. நீங்கள் கிளறிக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும். சாதம் நல்லா சூடாகணும். ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 4 பேருக்கு சின்ன தேங்காயாக இருந்தால் 1 தேங்காய், இல்லைன்னா அரை மூடி. பெரிய தேங்காயாக இருந்தால் 1 மூடி. என் குட்டீஸுங்கெல்லாம் திருக கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால தான் 3/4 மூடி ஆயிடுச்சு. சாதம் கொஞ்சம் நல்லா சூடாகணும். அந்த சூட்டில் தான் அந்த சால்ட்டு கரையும். தூள் உப்பு போட்டுக்கோங்க. கிடவே கிடாது. வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே இந்த சாதம் நல்ல டேஸ்ட்டு. அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி. வாங்க சாப்பிட்லாம். காலையில் ஸ்நாக்ஸ், காலையில் டிஃபனுக்கு கூட இந்த சாதம் கொடுக்கலாம். மதியம் கட்டாயம் எல்லாம் வேலைக்கு போகணும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூலில் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. கிடவே கிடாது. இதுக்கு தேவையானது காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, இவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாம் தாளித்து சாதத்தை கொட்டி கிளறி உப்பு போட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கணும். அந்த எண்ணெயிலேயே நம்ம மிளகாயெல்லாம் போட்ட உடனே எல்லாம் கடலப்பருப்புலாம் செவந்த உடனே தேங்காய் கொட்டி நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அப்புறம் சாதம் கொட்டி கிளறி சாதத்துக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா கிளறி இறக்கிட்டா தேங்காய் சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த சேனல் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.